ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜிகேவி சேனல். இன்றைக்கி இந்த மஞ்சள் பூசணிக்காய் வச்சு தாங்க சூப்பரான ஒரு இனிப்பு பச்சடி பண்ண போகிறோம். மாங்காயில் செய்வோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தாங்க இது மஞ்சள் பூசணிக்காயில் செய்கிறது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதத்தோடு தொட்டுன்னு சாப்பிட்லாம், பருப்பு சாதத்தோடு தொட்டுன்னு சாப்பிட்லாம், எல்லா சாதத்தோடையும் நல்லா இருக்குங்க. இல்லை வெறுமனே கூட சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு, சீரகம், அப்புறமா கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துட்டு இந்த பூசணிக்காய்க்கு தேவையான அளவு மஞ்சள் தூளும் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கு வதக்கணுங்க. ஒரு 2 வதக்கு நல்லா வதக்கி கொடுத்த உடனே இந்த பூசணிக்காய்க்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டு அது கூட பூசணிக்காய் வெந்து வர்ற அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு நல்லா வேக விடலாங்க. பூசணிக்காய் நல்லா வெந்து வரணுங்க. ஏன்னா அது கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வேக விடுறோம் இல்லைங்களா. அந்த 5 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடுங்க பூசணிக்காய். இந்த அளவு வெந்து வந்த உடனே அது கூட நான் கொஞ்சமாக புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்குறாங்க. அந்த புளியை தண்ணியும் இதோடு சேர்த்து திருப்பி ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது நல்லா கொதித்து வந்த உடனே நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இது கூட தேவையான அளவு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற அளவுக்கு இந்த வெல்லம் போதுங்க, அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கி கொடுக்கலாங்க. நல்லா திக்காக வந்துடுங்க. வெல்லம் சேர்த்த உடனே இன்னும் நல்லா திக்காக சூப்பராக வந்துடுங்க. அவ்வளோதாங்க. ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டோன்னா அந்த இதெல்லாம் கொதித்து இது பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் பூசணிக்காய். அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மேலே கொத்தமல்லி தூவி போட்டு இறக்கிடலாங்க. இது வெறுமனா சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. தயிர் சாதத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.